அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க முருங்கைக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி பழம், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம 4 விசில் விட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இதை போட்டு பல்ஸ் மூடில் விட்டு நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தையும் போட்டு பல்ஸ் மூடில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 1/2 பழம் தக்காளியை நான் அதே மாதிரியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சது நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு, இந்த மசிச்சதில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியில் நம்ம பொடி பண்ணதையும், ஒரு தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நுரக்கட்டுற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. ருசியான முருங்கைக்காய் ரசம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.